ஐயா, நாங்கள் சேனல்லேருந்து வரோம். ம் இந்த எலெக்ஷன் பற்றி உங்கள் கருத்து என்ன? உங்கள் ஓட்டு இந்த முறை யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? முதல்ல அங்கே நில்லு, வெளியே நில்லு. சேனல்லேருந்து வந்திருக்கோங்க. அங்கே நில்லுப்பா, முதல்ல வெளியே நில்லு, வீட்டுக்குள்ளே இருக்கு வர அங்கே நில்லு. நாங்கள் சேனல்லேருந்து வரோங்க. இந்த எலெக்ஷன் பற்றி உங்கள் கருத்து என்ன? உங்கள் ஓட்டு யாருக்கு இந்த முறை போட போகிறீங்க? எலெக்ஷனோட கருத்தா தம்பி? ம் கொண்டா கொண்டா கொண்டா. பயிரெல்லாம் இப்படி வச்சுருந்தேன்னு எப்படிப்பா பேசுறது? புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? ஆமாம். ஆ, என்ன கேட்டால் இன்னொரு கேட்கல? உங்கள் இந்த எலெக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஓட்டு யாருக்கு போட போகிறீங்க? ஓட்டு யாருக்கு போடும்? எல்லாம் போடுறது தான், மாற்றி போடுறது தான் இந்த எலெக்ஷனுக்கு. அதிலலாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது. எல்லாருமே மாறி இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதை செஞ்சிரும் இதை செஞ்சிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எதையுமே என்ன செஞ்சதில்லை. புதுசாக வந்திருக்கிற கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. எலெக்ஷனை பற்றி சொல்லணும்னா என்ன? ஆட்சி மாற்றம் வேண்டும். கண்டிப்பாக ஆட்சி மாறணும். அதுக்குண்டானதெல்லாம் நடக்கும். ஓட்டுன்னு போட்டோம்னா இப்போ எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை, உங்கள்கிட்ட நான் கொள்ளையடிக்க மாட்டேன், உங்கள் பொருளை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற இளைய தளபதிக்கு தான் என்னுடைய ஓட்டு. என்னுடைய ஓட்டு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லோரும் போடணும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரே வேட்பாளர் நம்ம இளைய தளபதி விஜய்க்கு தான் எல்லாத்தோட ஓட்டும். இது வரைக்கும் அப்படியே மாற்றி போட்டிருக்கலாம். ஆனால் இனிமேல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறமேலு அதே மாதிரி மீண்டும் ஒரு எம்ஜிஆர் உருவாகியிருக்கார் தமிழ்நாட்டில். அந்த எம்ஜிஆருக்கு தான் எல்லாருமே போட்டு ஆட்சி படத்தில் உட்கார வைக்க போகிறோம். வேறு ஏதாவது கேள்வி இருக்காப்பா? ஏங்க இங்கே ஒரே குப்பையாக இருக்குது? எது குப்பைங்கிற? இந்த கோதுமை. இது கோதுமைப்பா, குப்பை எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சிட்டியா? அதுதான் பண்ணிகிட்ருக்கோம், 2 நாளாக பண்ணிகிட்ருக்கோம். நீ நேற்று வரல, இன்னைக்கு தான் வந்திருக்கிற. நேற்று வந்திருந்தீங்கன்னா இது 2 நாளாக இந்த ப்ராஜெக்ட் நடக்குது. இந்த கோதுமையை க்ளீன் பண்ணுற ப்ராஜெக்ட் 2 நாளாக நடந்துகிட்ருக்கு. இது இதுவும் இப்போ நீ கேட்ட கேள்வி மாதிரி தான். எலெக்ஷனை பற்றி என்னென்னு கேட்டு இல்லையா? இதை நாட்டு மக்கள் எல்லாருமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான். நேற்று இருந்தால் இன்னும் சூப்பர் சீன் எடுத்துருக்கலாம். நேற்று இதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து இன்றைக்கி காய வச்சுருக்கிறேன். காய வச்சு எடுத்து இப்போ ஜலிச்சிட்ருக்கேன். அந்த ஜலிச்சதனுடைய குப்பை தான் இது எல்லாமே. பார்த்துக்கோ, ஒரு கோதுமையில் இவ்வளோ இருந்தது. நேற்று எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னும் அருமையான சீனெல்லாம் கிடச்சிருக்கும். இந்த கோதுமை மொத்தம் 12 முறை கழுவி இருக்கிறோம். இந்த கோதுமையை நேற்று 12 முறை கழுவி 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 அவ்வளோ குப்பையை வெளியில் எடுத்திருக்கோம். அது அத்தனை முறை கழுவுனதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு கலர் மாறி இருக்குது. இந்த கோதுமை இந்த கலருக்கு வந்திருக்குன்னு வச்சுக்குவேன். இப்போ இதை நேற்று காய வச்சு ஃபுல்லாக காய வச்சு எடுத்து இன்றைக்கி போய் ஜலித்து கொட்டிகிட்ருக்கேன். ஒரு 2 கிலோ கோதுமையினுடைய குப்பை தான் இது. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோ. இதைத்தான் வாங்கி நம்மளை மாதிரி ஏழை மக்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்குறோம். வேறு வழி கிடையாது. அதான் இந்த குப்பையெல்லாம் இங்கே கிடக்குது. நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அரசியல் நிலவரம் கேட்டில்ல, இதுவும் ஒரு அரசியல் நிலவரம் தான். அதுக்கு தான் மாற்றம் வேணும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது. இதுவெல்லாம் கடலில் கொண்டு போய் சுறா மீனுக்கு கொண்டு போய் கொட்டுறது. இதெல்லாம் மூட்டை கட்டி ஒரு பகுதியிலேருந்து ஒரு பகுதிக்கு கடந்து போகும்போது நிறைய கூட்டமாக திமிங்கலம் சுறா மீன்லாம் இருக்கும் கடலில், பெரிய பெரிய இப்போ கப்பல்களில். அதுக்கு இதை கொண்டு போவாங்க. அந்த இடத்த தாண்டி போகிறதுக்கோசரம் இந்த மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, இந்த கோதுமையெல்லாம். அதெல்லாம் போய் அந்த இடத்த தாண்டுற வரைக்கும் இது ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே போனாங்கன்னா கப்பல் அந்த ஏரியாவிலேருந்து தப்பிச்சு போயிடும். அதுக்கோசரம் பயன்படுத்துகிறது தான்
இந்த கோதுமையெல்லாம். இது நம்ம நாட்டு ஏழை மக்களுக்கு இது இப்போ ஒரு மிகப்பெரிய உணவாக இது கிடச்சிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, சகிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அரிசியும் அதே மாதிரி தான். யாரும் சாப்பிட முடியாது, இருந்தாலும் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அப்படி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறது அதுக்கு தான், வேறு எதுக்கும் கிடையாது. இனி வரும் ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. காரு, பங்களா, வீடு இப்படியே இருந்துட்டு போகிறோம். 50-60 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இன்னும் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு மேலே அப்படியே இருந்துட்டு போயிட்டு சேர வேண்டியது தான். இனிமேல் வரவங்களாவது தளபதி ஆட்சிக்கு வந்தால் மாற்ற வேண்டிய விஷயம், நாம் சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த கோதுமை எங்களுக்கு சும்மா வேண்டாம், 2 கிலோ. இதுக்கு காசு வாங்கிக்கலாம், நல்ல கோதுமையாக கொடுங்க. கடையில் வணிக மாற்றங்கள், பண்ட மாற்றங்கள் வேலையெல்லாம் நடந்து அதிகப்படியான லாபங்கள் எடுத்தது போக மீதி மக்களுக்கு கொடுக்குற மாதிரி வேண்டாம். டைரெக்டாக இதை நியாயமான விலையில் நல்ல தரமான ஒரு கோதுமையை காசுக்கே கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? அதே மாதிரி அரிசியும் சாப்பிட்றதுக்கு அரிசியை கொடுங்க. அதை வாங்கி கொண்டு போய் கேரளாக்காரனுக்கு விற்கிறது, கீழே கொண்டு போய் கொட்டுறது, குருவி கோழிக்கு போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த அரிசி பயன்படுது. 3 வேளை உணவுக்கு அந்த அரிசி பயன்படுறதில்ல. அதுதான், வேறு ஒன்றும் மாற்றமெல்லாம் பெரிய மாற்றமெல்லாம் தேவையில்லை. அடிப்படை உரிமைகள் ஒன்று உணவு. அந்த உணவை ஏழை மக்களுக்கு ரேஷன் கடையில் நல்ல தரமான பொருளாக நியாயமான விலைக்கு கொடுத்தா போதும். இலவசமாக நீ அரிசி கொடுக்க வேண்டாம், இலவசமாக கோதுமையும் கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம். காசுக்கே கொடுங்க. அந்த காசு நியாயமானதாக இருக்கணும். ஒரு அரிசி 1 கிலோ வாங்கினோம்னா 75 ரூபா வருது. எல்லாராலையும் 75 ரூபா அரிசி போட்டெல்லாம் வாங்கி சாப்பிட முடிகிறதில்ல. இன்றைக்கி இருக்கிற கூலியில் மீதி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க பூராத்தையுமே. அதனால் எல்லாத்துக்குமே பத்துறதில்ல. புரியுதா? அதனால் நியாயமான விலையில் நியாய விலை கடையில் இதெல்லாமே கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய நாட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனை மது பிரச்சனை. அந்த மது பிரச்சனைக்கு இனி வரும் ஆட்சியாளர்கள் இதுவரைக்கும் யாருமே அதை பெருசாக எடுத்து செய்ய கிடையாது. சொல்லியிருக்கிறாங்க, வந்தோடனே ஆட்சிக்கு வந்தோடனே கையெழுத்து இதுக்கு போட்டுருவேன், பூரா மதுக்கடையிலையும் மூடிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமாக இல்லைன்னா கூட 100% மதுக்கடையே இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை, நாட்டு மக்களினுடைய கோரிக்கை. அப்படியே நீங்கள் மதுக்கடையை வச்சு தான் ஆட்சி நடத்தணும், அந்த பணத்தை வச்சு தான் வருமானத்தை ஈட்டி தான் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவு இருந்ததுன்னா, பழைய குடிகாரன் ஓயா குடிகாரெல்லாம் இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் தேவை, குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலையை இந்த ஆட்சி தீர்மானிச்சதுன்னா கூட அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படி? இளைஞர்கள் கைக்கு அதுக்கு கிடைக்கக்கூடாது. புரியுதா? முதியவர்கள் யாராக இருக்கிறாங்களோ 40 வயசு 50 வயசுக்கு மேலே உடல் உழைப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வேலைக்கு போய்ட்டு ஏதோ பரம்பரையாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ போயிட்டு போகிறாங்க. அவங்க லைசன்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பிரியராக இருந்தாலும் சரி, அவருக்கு ரேஷன் கார்டு மாதிரியே ஒரு கார்டை கொடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 40 வயசு தாண்டி இருக்கிறவங்களாம் இருக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ரேஷன் கார்டு மாதிரி ஒரு கார்டை கொடுத்து மாதத்துக்கு எவ்வளவோ ரேஷனில் அரிசி கொடுக்குற மாதிரி ரேஷனில் அவங்களுக்கு மிலிட்ரியிலலாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா கொடுங்க. கோட்டா கொடுத்துட்டிங்கன்னா அந்த கோட்டாவை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதியவர்கள் மட்டும்தான் அதை வாங்க முடியும். இளைஞர் கைக்கு இந்த மது பாட்டில் போதைப் பொருட்கள் இளைஞர் கைக்கு போகக்கூடாது. இனி ஒரு ஆட்சின்னு வந்ததுன்னா இளைஞர் கைக்கு மது பாட்டில் போகக்கூடாது, அது முதியவர்கள் கைக்கு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதை வச்சு ஏதோ பழக்க தோசம் பழகிட்டாங்க, அதை விட்டுட்டு இருக்க முடியாது. 100% மது விலக்கை கொண்டு வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா மக்களையும் பார்க்கணும். அந்த மக்களுக்கு அப்படியே விட்டுருவோம். அவங்களுக்கு அது மாதிரி பண்ணுங்கள். ஆளுக்கு யார் யார் மதிப்பிரியர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கார்டை கொடுங்க. எல்லா கார்டையும் கொடுத்துருக்குறீங்க, அந்த ஒரு கார்டையும் கொடுத்துட்டு போங்க. மது குடிக்கிறவன் அங்கே போய் குடிச்சிட்டுவான், நல்லதை குடிக்கணும்னு நினைக்கிறவன் கல் குடிக்கணும், கல்லுக்கு இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தோம்னா அது வெறும் போதைப் பொருள் மட்டும் கிடையாது, உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பொருளும் கல். அது இறக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா விவசாயிகள் ஒரு ஆள் இல்லை,
தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் அனைவரும் பயன்பெறுறது தென்னை மரத்தினுடைய கல், பனை மரத்தினுடைய கல். இதில் வந்து இதே மாதிரி ஒரு முதலாளி மட்டும் சம்பாரிச்சிட்டு போகிறவன் சாராய கடைக்காரன். அனைத்து தொழிலாளர்களும் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுற ஒரே பானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கல் தான். அதை வந்து குடிக்கிறதில் தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு லைசன்ஸை கொடுத்துருங்க, எழுதி கொடுத்துருங்க. இத்தனை வயசுக்கு வரவன் தான் மது கொடுக்கணும் அப்படிங்கிற சட்ட பிரகாரம் ஆயிடுச்சுன்னா வேறு யார் போயுமே ரேஷன் கடையில் வாங்க முடியாது. நீ இந்த பப்ளிக்கில் விற்றுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா சின்ன பசங்க தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கானுங்க. வாங்கிட்டு போகிறவனுக்கு என்ன பண்ணுறானுங்க தெரியுமா? கம்பெனி இருக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் தனக்கு கூட இருக்கிற சின்ன பசங்களுக்கு பூராத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்றானுங்க. எல்லாம் குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வாய்க்கால் இருக்கு இல்லையா, வாய்க்கால் ரோடு ஓரம் பூரா ஆறு குளம் குட்டை பூரா இடத்துலையும் பாட்டிலை அடித்து உடைச்சி நுணுக்கிட்டு வந்துடுறாங்க. மிகப்பெரிய ஒரு நாட்டில் மிகப்பெரிய ஒரு சுகாதாரக்கேடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மது பிரச்சனையினால் உண்டாகிட்டு இருக்குது. இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி வாங்க, நான் நிரூபித்து காமிக்கிறேன். நதி நீர்கள் எவ்வளவு மாசடையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து காமிக்கிறேன். அத்தனை வாய்க்காலில் இருந்தும் பாட்டில் நான் உங்களுக்கு டன் கணக்கில் எடுத்து காமிக்கிறேன். இதை யார் நிறுத்துறது? இதை நிறுத்தணும். எல்லாத்தையும் அடுத்த ஆட்சி வந்ததுன்னா கம்பல்சரியாக இது எல்லாத்தையுமே நிறுத்தணும். இதை தடை பண்ணோம்னா ஒரே வழி, இளைஞர் கைக்கு மது குப்பி போகக்கூடாது. 100% இளைய தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்தால் இதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது யார் வந்தாலும் சரி இதை வந்து கடைப்பிடிக்கணும். அப்போ தான் வந்து நாடு சுபிட்சமாகும். தண்ணி அந்த பாட்டில் உடைக்கிறாங்க இல்லையா, அதிலேருந்து பிராண்டி பீரு விஸ்கி எல்லாமே அந்த தண்ணியில் கலக்குதா இல்லையா? கலந்ததில் என்ன ஆகுது? அது அந்த தண்ணியோடு கலந்து வயக்காட்டுக்கு போகுது. போய் என்ன பண்ணுது? அதில் நெல் விளையுது, எல்லாமே விளைஞ்சிட்டு இருக்குது. அதைத்தான் இந்த மக்கள் தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. போதை எங்கெங்கே போயிட்டுருக்குது? பச்சை குழந்தையிலிருந்து அனைவருக்கும் போதை போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. எதனால்? இந்த மதுவினால். அதனால் கம்ப்ளீட்டாக பூரண மது விலக்கு கொண்டு வரணும். அதுதான் இந்த அரசியலில் எதிர்பார்க்குற ஒரே விஷயம். வேறு என்ன கேள்வி இருக்குது? என்னங்க கெஜ்ரிவால் கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க, அரசியலில் இருக்கீங்களா? அது வந்துப்பா இருந்தோம். போன வருஷம் வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டியில் தான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தோம். அதுக்கப்புறமேலு இந்த எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறமேலு கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டோம். தளபதி அன்னைக்கு கட்சி ஆரம்பித்து ஓகே அப்படின்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து நான் என்னுடைய ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் 8 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டோம். அதை பார்த்து நேருக்கு முன்னாடி இருக்குது, அது யாருன்னு பார்த்தியாப்பா? அவர் தான் வருங்காலத்தில் தமிழக முதலமைச்சர். நல்லா பார்த்துக்கோ. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இளைய தளபதி. எடுத்துக்கிட்டியா? அதை எடுத்துக்கோ. ஏன்னா இனிமேல் வந்து அந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும். ஓகேயா? ஆட்சி மாற்றங்கிறது ஏற்படுத்துகிற மிகப்பெரிய சுனாமி வந்துக்கிட்டு இருக்குது. சரியா? கடல் இல்லை, பார்த்துருக்கியா சுனாமியா? கண்ணே, சுனாமி பார்த்துருக்கியா? சொல்லுப்பா. நீ பார்த்துருக்க மாட்ட. பேரலையை பார்த்துருக்கிறியா? பார்த்தது கிடையாது. அதுதான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. புரட்சி தலைவர் இருந்தார் இல்லையா, நான் சின்ன வயசில் இருந்தப்போ பார்த்தது. அவர் ஆட்சி அமைக்கும் போது நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து சுனாமி ஏற்பட்டது அரசியலில். அதே சுனாமி தான். அது 120 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த இளைய தளபதி அப்படிங்கிற சுனாமி வந்து அதோட டபுள் மடங்கு, 120 இல்லை 240 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழக அரசியலில் இந்த சுனாமி வந்து தாக்கிக்கிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கத்தினுடைய விளைவு இருக்குது இல்லையா? விளைவு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னா இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமேலு தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு மாபெரும் திருப்பத்தை
இளைய தளபதி ஏற்படுத்துவார். அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். தம்பி நில்லுப்பா ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். அந்த ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கோச்சிக்காதீங்க, எல்லாம் சிறு வயசாக இருக்கிறீங்க. இனிமேல் பேட்டி எடுக்க வந்தா எங்கிட்ட நீங்கள் கூட வேணால் வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க காதுக்கு போகணும். யார் தெரியுமா? அதான் இந்த சன் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி, அப்புறமேலு இன்னும் நிறையா டிவி இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த டிவி, இந்த டிவி, தந்தி டிவி, இப்படி நிறைய சேனல் இருக்குது. ஏன்னா முக்கியமான சேனல். நீ பேசுகிறதெல்லாம் மக்களுக்கு அதுக்கு போய் சேருதே இல்லைன்னு தெரியாது. நான் பேசுகிறதெல்லாம் வந்து நீ சொல்கிறதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறாங்கிறது தெரியாது. அதெல்லாம் மக்களுக்கு போய் சேராது. கேட்க வேண்டிய காதுக்கு போய் கேட்கணும்னா இந்த மாதிரி பெரிய பெரிய டிவியெல்லாம் இருக்குது இல்லையா, அவங்க காதுக்கு போய் சேரணும். நான் பேசுகிறதில்ல சேர்ந்துச்சுனாத்தான் அது பேர வேண்டிய இடத்துக்கு போய் நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆள்றவங்களுக்கும் போய் சேரும். புரியுதா? அதனால் இனிமேல் உன்னால் முடிஞ்சதுன்னா இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வா. அப்புறமே நான் எல்லாத்தையும் என்னென்ன ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கணுமோ, நகராட்சியிலேருந்து, மாநகராட்சியிலேருந்து, சிற்றூராட்சியிலேருந்து, பேரூராட்சி வரைக்கும் எல்லா அவலங்களையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். பூரா வந்து பார்க்கட்டும். பார்த்துட்டு அப்புறம் சரி பண்ணட்டும். சரியா? சரிப்பா, போயிட்டு வா. அப்போ நாங்கள் போகிறோம் ஐயா. அடுத்த தடவை என்ன இதே மாதிரி கேட்குறோம். இன்னும் போக வேண்டிய இடம் இன்னும் நிறையா இருக்குது. சொல்கிறேன்னா இப்போ எடுத்து இல்லையா வீடியோ, அது எல்லாத்தையும் எனக்கு ஒரு காப்பி கொடுத்துரும். புரியுதா? எல்லாத்தையும் நீயே கொண்டு போயிடாது. நீ கொண்டு போய் சேனலில் போடுறே இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் என் சேனலில் போட்டுக்கிறேன் நான். சரியா? அதனால் நீ அதனுடைய இது எல்லாத்தையும் எனக்கு ஒரு காப்பி எனக்கு அனுப்பிச்சி விடும். சரியா? சரி, ரைட்டு, ஓகே, நன்றிப்பா. தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அனைவரும் இந்த முறை தவறாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்து இளைய தளபதியை இந்த நாடாள வைக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.